வரிபலதுருபாக்கம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போவும் இந்த 4-5 தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. அந்த பக்கமா போலான்னு பாக்குறேன், அக்கறைக்கு போலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேது. 6, 7, 8 வசனங்கள்ல இருந்து கொஞ்சம் இருக்குது, பார்ப்போம். 4, 5 இயேசுக்கு 1ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தை முதல் வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நல்ல சத்தமா உயிரை கொடுத்தாரு. உயிரை கொடுத்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் உயிரை கொடுப்பீங்களா? உயிரை கொடுக்குற மாதிரி கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப திடீர்னு உங்களுக்கு உயிர் போகுது, அப்ப கத்துவீங்கல்ல, அப்படி அடி தோண்டில இருந்து அப்படியே கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். கோவம் வந்துச்சுமா பொண்ணு. இயேசு கிறிஸ்து. ஓகே, எடுத்த உடனே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க பாக்குறோம் படிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல முன்னோட்டமே இயேசுவை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது, இயேசு இல்லாம விசுவாசம் கிடையாது, இயேசு இல்லாம நம்ம நீதிமான் ஆக்கப்படுறது கிடையாது. அதனால இங்க சொல்றாரு, நான் சொன்னேன் இந்த முழு வேதாகம பழைய ஏற்பாடு அவர் படிக்கும் போது 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடு, ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் அப்போஸ்தலர் பவுலுடைய கையில இருந்தது. ஓகே, அவர் அந்த ஒட்டுமொத்தம் பழைய ஏற்பாட்டையும் இந்த 2 வசனங்கள்ல அடக்கிட்டாரு. பார்க்க போனா அந்த மேல இருக்கிற ஒரு வசனத்துல பார்த்துட்டு என்னன்னா, 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்றார்ல. பரிசுத்த வேதாகமங்களில் என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள், நான் ஏனோக்கு முதல்ல இருந்து ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, கிதியோன், எப்தா, சிம்சோன், அப்புறமா வருது தாவீது, அதுக்கு முன்னாடி ரூத்து, போவாஸ், எஸ்தர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, சாமுவேல், அப்படியே படிக்கினே வரலாம். தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மல்கியா, ஒபதியா, ஓசியா, ஆபக்கூக், அந்த மாதிரி நிறைய அடிக்கினே போலாம். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை என்ன பண்றாங்கன்னா பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்ற இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நற்செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க, நற்செய்தி. சுவிசேஷம் தான் நற்செய்தி. சுவிசேஷம் அப்படின்னா, சுவினா நல்லதுன்னு அர்த்தம், சேஷம்னா செய்தின்னு அர்த்தம். இது சமஸ்கிருத வார்த்தை. சுபிக்ஷமா இருக்கிறியா? பழைய படத்துல எல்லாம் போடுவாங்க பாருங்க, முடிஞ்சவனிய சுபம் பார்த்துக்கிறீங்களா? வணக்கம் போடுறாங்க. இப்ப நவநீகரகமான காலத்துல குட் பை, டட்டா, கதம் கதம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. அப்பெல்லாம் சுபம்னு போடுவாங்க. அது அந்த எழுத்தை ஆடினே ஒரு மாதிரி மங்களகரமா இருக்கும், சுபம். அந்த மாதிரி இந்த வார்த்தை சுவிசேஷம் அப்படின்னா, சுவி அப்படின்னா நல்லது, சேஷம்னா செய்தி, நல்ல செய்தி, நற்செய்தி. ஓகேவா? இந்த நற்செய்தியை தான் தீர்க்கதரிசிகள் மூலமா வாக்குத்தத்தம் பண்ணாராம். நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன பண்றாரு, அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு என்ன சூழ்நிலைனா அவங்க ஃபேஸ் பண்றாங்களோ
அந்த ஃபேஸ் பண்ற சூழ்நிலையில என்ன பண்றாரு, தன்னுடைய உள்ளத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ அங்க வெளிப்படுத்துறாரு. அவங்க ஃபேஸ் பண்ற சூழ்நிலையிலலாம் இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறாரு. நற்செய்தி அங்க அறிவிக்கிறாரு. இந்த உலகத்தையே நான் மீட்க போறது எப்படி மீட்க போறேன், நீ ஃபேஸ் பண்ற அந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவங்க புரிஞ்சு கொள்ற அந்த விதத்துல அந்த சூழ்நிலையில பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றது என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிஞ்சு கொள்ளும் விதத்துல அங்க பேசுறாரு. அதனால்தான் எபிரேயர்ல போட்டு பூர்வ காலையில பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின தேவன் இந்த கடைசி நாள்ல குமாரன் மூலமா திருவுளம் பட்டினார்னு வருது இல்லையா? அப்ப அந்த நற்செய்திய அவங்களுக்கு ஏற்ற விதத்துல அவங்க ஃபேஸ் பண்ற, நான் உதாரணம் கொடுத்தேன். நோவா என்ன பண்றாரு, அந்த பேழையை கட்டி தேவன் என்ன பண்றாரு, அங்க சுவிசேஷத்தை சொல்றாரு, நற்செய்தியை சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றார். ஆபிரகாம் கிட்ட, முற்பிதாவாகிய ஆபிரகாம், எல்லா பிதாக்களுக்கும் முற்பிதா, அவங்கிட்ட என்ன பண்ற, தன்னுடைய குமாரன் மூலமா தன்னுடைய குமாரனை பலியிட சொல்லி அது மூலியமா என்ன பண்றாருன்னா நற்செய்தியை வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்படின்றத அங்க வெளிப்படுத்துறாரு. அதே போல நீங்க அப்படியே வந்தீங்கன்னா மோசையில இருந்து எல்லா தீர்க்கதரிசிகள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தின்னு வராரு. வெளிப்படுத்தின்னு வர்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா வேதத்துல அந்தந்த இடத்துல கொஞ்சம் நீங்க எரேமியாலெல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்ற, என் நியாயப்பிரமாணத்தை அவங்க உள்ளத்துல வைத்து என் ஆவியை அவங்களுக்குள்ள கட்டளையிடுவேன் அப்படின்றாரு. இதை எசேக்கியேல் கிட்டையும் சொல்றாரு, எரேமியா கிட்டையும் சொல்றாரு. ஏன்னா அவங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஜனங்க போறாங்க, மோசமான சூழ்நிலையில ஜனங்க வாழ்றாங்க. அந்த சூழ்நிலையில ரொம்ப மோசமா போயிட்டாங்களா, அந்த மோசமான சூழ்நிலையிலையும் நம்பிக்கையான வார்த்தையை தராரு, வாக்குத்தத்தத்தை பண்றாரு. அதே ஏசியா கிட்ட வந்தா அங்க தெளிவா பேசுறாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பள்ளிச்சுன்னு பேசுறாரு. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொல்லி இதெல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா பேசுற வார்த்தை. அந்த காலத்துல அவங்களுக்கு புரியுமானா புரியாது. ஆனா யாருக்கு பேசினாரோ, எந்த தீர்க்கதரிசிக்கு பேசினாரோ அந்த தீர்க்கதரிசிக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஓகே, இதை நம்ம பார்த்தோம், சரியா? இதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். சொல்லுங்க, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் சேர்ந்ததுனால பலமா நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமா இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தார்ல இயேசு. ஏன் தாவீதின் சந்ததியில பிறந்தார் நீங்க போட்டது? தாவீதை தூக்கி வந்து நிறுத்துறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய மகனே, தேவனே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒரு மனுஷன் கேட்டகரியில வந்திருக்கிறான். அவன் எதனால இயேசு தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவ தாவீது சந்ததியில பிறக்கும்படி செய்தது என்ன அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமா இருக்கு, நம்ம அறிந்து கொள்ளணும். இது ரொம்ப இது வரைக்கும் கேட்டிராத ஒரு காரியத்தை நான் பேச போறேன். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகா பரிசுத்தமுள்ள தேவன்,
அந்த தேவன் ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷனுடைய சந்ததியில வந்து பிறகுறார். எதனால அவனை சூஸ் பண்ணாரு? அவன் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவனா இருந்தான்? அந்த தகுதியை ஏற்படுத்தின ஒரு காரணம் என்ன? எதை வந்து அவனுக்கு வந்து இயேசுவே அவன் சந்ததியில பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது என்ன அப்படின்னு பார்த்தா, பாருங்க, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்னு வரும். இப்படிப்பட்ட ஒரு 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 பாக்கியத்தை தாவீதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவாதி தேவனே வந்து பிறக்கிறதுக்கான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இப்படி வந்து தாவீதுன்னு வந்து சொல்ற அளவுக்கு பேரை வந்து பெருமையா பேசுற அளவுக்கு ஒரு காரியத்தை வந்து தாவீதுக்கு கிடைச்சிருக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அது என்ன, எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு, தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு இடத்த உண்டாக்குச்சு அப்படின்னு பார்த்தா, 2 சாமுவேல் ஒரு பேக்கேஜா வந்து சில காரியங்களை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து முழுசா இந்த அதிகாரத்தையே படிக்கலாம். நம்ம முக்கியமான, என்னால முடிஞ்ச வரைக்கும் நேரம் இருந்ததுன்னா முக்கியமான வசனங்களை மட்டும் நான் என்ன பண்றேன்னா கருப்பொருளை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க பார்க்கறேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறிட பண்ணின போது சொல்லுங்க, பண்ணின போது நான் சத்தமா சொல்லுங்க. 3 பேர் தான் இருக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமா இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். கவனிச்சீங்களா? என்ன சொல்றான் தாவீது இருந்த சூழ்நிலை, நம்ம தாவீதுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒப்பிடுவோம். ஏன் ஆண்டவர் வந்து இந்த தாவீதை வைத்து தாவீது சந்ததியில நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் பிறக்க வைத்தாரு அப்படின்றத, இந்த மாதிரி நம்ம சந்ததியில நம்மளுக்கு வரணும். ஹலோ, நான் சொல்றது புரியல? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாக்கியம் கிடைக்கணும். என்ன ஸ்லாக்கியம் தெரியுமா? இயேசு, தாவீது யாரு? ராஜா. இயேசு வந்து அந்த சந்ததியில பிறந்ததுனால அவரும் ராஜா. சரியா? அவருடைய சந்ததியில நம்ம வந்திருக்கிறோம், ரட்சகரா ஆண்டவரா ஏற்றுக்கொண்டு அவருடைய வித்துல நம்ம வந்திருக்கிறோம். யோவான்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? புருஷனுடைய சித்தத்தினாவது ரத்தத்தினாவது பிறவாம அவங்க எப்படி பிறந்துக்கிறாங்க? ஆவில, வார்த்தையில பிறந்துக்கிறாங்க. நம்ம எல்லாம் யாரு? வார்த்தையில பிறந்திருக்கிறோம், தேவனுடைய சித்தத்துல பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எல்லாமே ராஜா.
இதெல்லாம் யாருக்கு நான் பேசுறது ரொம்ப கவனிச்சு கேட்பாங்க அப்படின்னா, தேவன் மேல அதிகமான பிரியமும் அதிகமான விருப்பமும் அதிகமான நாட்டமும் அதிகமான நன்றி உணர்வும் உள்ள ஆட்கள் தான் இந்த மாதிரி சத்தியங்களை கவனித்து கேட்பாங்க. ஏன்னா கேட்க முடியாது, கேட்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம பிரசங்கத்தை பேசினே வரும்போது கூட நான் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போவாங்க. புரியல எனக்கு போ அப்படின்ட்டு போவாங்க. நான் 2 காரியத்தை நான் எடுக்கிறேன். தாவீதினுடைய பெயரை எதுக்கு இயேசு கிறிஸ்துவோட இணைக்கணும்? அதாவது தாவீதின் சந்ததியில பிறக்கும்படி இயேசு கிறிஸ்துவ தாவீதை செலக்ஷன் பண்ணிக்கிறாரு இயேசு பிறக்கிறதுக்கு. தாவீதின் சந்ததியில இயேசு பிறந்திருக்கிறார். நம்ம இப்படிதான் சொல்லணும். பார்க்க போனா இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி தாவீதை என்ன பண்ணிருக்காரு? செலக்ஷன் பண்ணிருக்காரு. அந்த செலக்ஷனுக்கு காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். அவனை செலக்ஷன் பண்ண மாதிரியே அவனுடைய சந்ததிய எப்படி தேவன் பாதுகாத்து அந்த ராஜ்யம் ஆளும்படி எப்படி வம்ச வழியா அப்படியே அந்த ராஜ்யம் வந்துனே இருக்கு. அதை ஒரு இடத்துல சொல்றாரு. ஏழு 13 அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்ப 12 பாருங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமோ 7ஆம் வசனமோ, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஈக்குவலா இருக்கும். 2 வசனமும் அப்படியே டிட்டோவா அப்படியே ஒரே மாதிரியான வசனம். ரோமர் 4, 5 ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6, 7. இங்க சொல்றாரு. இங்க பாருங்க 7ஆம் வசனம் 9:7 ஏசாயா 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நிலைப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கும். ராஜ்யத்தை என்ன பண்றாரு? நிலைப்படுத்துறாரு. இருக்கிறீங்களா? ராஜ்யத்தை நிலைப்படுத்துறாரு. கவனிங்க, எல்லா தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில பேர் பெறணும், நல்லா வம்சமா வாழணும், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேறணும்னா இந்த ரகசியத்தை செஞ்சா போதும். நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு பேசுறேன். உங்க பிள்ளைங்க வம்சா வழியா நல்லா சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த பூமியில நல்ல உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இன்றைக்கும் அந்த சந்ததியா நல்லா இருக்கணும்
அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, பேர் பெறணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க போயிட்ட பேர் கூட அந்த பேருக்கு அதிகமான கனமும் மரியாதையும் அவங்க எடுக்கணும். நீங்க எடுத்த பேரை விட அவங்க அதிகமா எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, தாவீது செஞ்சது போல அவன் செய்யும்படி இருந்த அவனுக்கு இருந்த அந்த ஆசையும் விருப்பமும் இருந்தது போல உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க சுகித்திருப்பாங்க, உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாங்க, உங்க சந்ததி பூமியில பலத்திருக்கும், உங்க வீட்டை, உங்களுடைய சந்ததிய, உங்களுடைய சந்தானத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தாவீது செஞ்சது போல செஞ்சீங்க. தாவீது என்ன செஞ்சான் பார்க்கலாமா? தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசுவே அவன் சந்ததியில பிறக்கும்படி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சான். யாருமே செய்யல, இவன் செஞ்சான். தேவனுடைய உள்ளத்துக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கிறதுனாலதான் இயேசுவே அவன் சந்ததியில பிறக்க வச்சார். அது என்ன காரியம் தெரியுமா? சொல்றாரு பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில்லைன்றாரு. முடிவில்லைன்ற வார்த்தை வந்து எல்லாத்தையும் குறிக்குது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அந்த சந்ததி அந்த சந்ததி என்றென்றைக்கும் இந்த பூமியில் அரசாலும், அதான் என்றென்றைக்கும் அரசாலும், அந்த அரசாலும் அந்த சந்ததிக்கு, அந்த ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. முடிவே கிடையாது. முடிவில்லாம அந்த சந்ததி அரசாண்டுன்னு இருக்கும். அந்த சந்ததி தான் நீயும் நானும், நீங்களும் நானும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. உங்க சந்ததி ஆளணும், உங்க வித்து ஆளணும் அப்படின்னா, உங்களுக்கு தாவீதுக்கு இருந்தது போலவே, தாவீதுக்கு இருந்தது போலவே உங்களுக்கும் அப்படிப்பட்ட விருப்பமும் ஆசையும் இருக்கும். அப்பத்தான் எத்தனையோ குடும்பம் இருக்குது, சுத்தி பார்த்தா கிறிஸ்தவ குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஆனது அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல உங்க கிறிஸ்தவ குடும்பம் மட்டும் எத்தனையோ, எப்படி உங்க கிறிஸ்தவ குடும்பம் மட்டும் தாவீது குடும்பம் மாதிரி தேவன் செலெக்ஷன் பண்ணணும்னா எப்போ? அப்ப வந்து தாவீது போல எத்தனையோ யூத கோத்திரத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா ஏன் தாவீது சந்ததியை மட்டும் தேவன் தேர்ந்தெடுத்தார் அப்படி பார்த்தா, தாவீது செஞ்சது போலவே, அன்னைக்கு தாவீது செஞ்சது போலவே இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய இந்த புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையில இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க உங்க சந்ததியில நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க சந்ததி அது போல ஒரு பேர் எடுக்கும், அது போல ஒரு லிஸ்ட்ல வரும், அந்த ராஜ்யத்து லிஸ்ட்ல வரும். ராஜரீகம் பண்ணக்கூடிய அந்த அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அதனுடைய சமாதானத்துக்கு முடிவில்லைன்னு வருதுல. உங்களுடைய சந்ததிக்கு முடிவில்லாத ஒரு காரியம் நடக்கணும்னா தாவீது பண்றபடி பண்ணணும். வாங்க, எப்படி பண்ணணும்னா தாவீது பண்ணது போல பண்ணணும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் படி சொல்ல இவன் பாருங்க. இதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு வசனத்தை படிச்சா புரியாது. தாவீது என்ன பண்ணா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது. தாவீதுக்கு நம்ம என்ன பண்ண, ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு கண்டதை ஒப்பிட்டு பார்க்கறது. அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம், அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறோம்ல. அதுல ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தாவீதுக்கும் நம்மளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஹலோ, நிறைய இவங்க வாழ்ந்துட்டாங்க, நான் வளரல, நான் வாழ்ந்துட்டு இவங்க வளரல, இப்படி ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படின்னா, தாவீது பாருங்க, எப்போ இவனுக்கு வந்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது, புரியுதுங்களா? ஆரம்பிக்கிறேன், கவனிங்க. தாவீதுக்கு எப்ப இந்த எண்ணம் வந்ததுன்னா, இவனை சுத்தி
பாருங்க, கர்த்தர் ராஜாவை, அதாவது தாவீது ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். ஒரு ஓய்வை தராரு தாவீது. அவன் போட்டான், நிறைய இடத்துல போய் சண்டை போட்டுக்கிறான், நிறைய இடத்துல யுத்தம் பண்ணிக்கிறான், எத்தனையோ ராஜ்யங்களை அவன் கீழ்படுத்தி இருக்கிறான். எல்லாமே பண்ணிட்டு அவன் ஆஞ்சி ஓஞ்சி அடங்கி உக்காடுறான் பாருங்க, ஓய்வு எடுக்கிறான் சமயத்துல அவனுக்கு யோசனை தோணுது. சொல்லுங்க, யோசனை தோணுது. இப்ப நீங்க பிரச்சனையோடு இருந்தீங்கன்னு வைங்களேன், பிரச்சனையோடு இருக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு எதனா பண்ணணும்னு பார்த்தா தோணவே தோணாது. முதல்ல இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட வரணும். அது உண்மைதான். ஒரு பக்கம் பார்க்க போனா நீங்க எப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகளையும், நம்மளுடைய யோசனைகளையும், நம்மளுடைய நேரத்தையும், நம்மளுடைய எல்லா விதமான பலனையும் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைங்க இழுத்துக்குது. சொல்லுங்க, இழுத்துக்குது. அப்படியே இழுத்து பூச்சி நம்மள என்ன பண்ணுதுன்னா, ஆண்டோடைய காரியங்களை செய்ய முடியாம இது என்ன பண்ணுதுன்னா நம்மள ரொம்ப நெருக்குது. இதெல்லாம் சத்துருக்கள். ஹலோ, இதெல்லாம் என்னது? தாவீதுக்கு இருந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். ஆண்டவர் இதெல்லாம் மேற்கொள்ள வைத்தாரு. ஹலோ, தாவீதுக்கு சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களைக்கும் அவனுக்கு நீங்களாக்கி அப்படி வருது. அதுல அந்த பிரச்சனையெல்லாம் நீங்களாக்கி எடுத்துன்னு மனசுல என்ன பண்ணார்னா ஒரு இளைப்பாற பண்ணார். அவன் இளைப்பாற பண்ணும் போது தான் அந்த யோசனையே அவனுக்கு வருது. நிறைய பேர் இளைப்பாறணும், நிறைய பிரச்சனை மாட்டினுக்கிறாங்க. நிறைய பேர் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை, கடனை தீக்கிற பிரச்சனை, ஒருத்தவங்க சரீர வியாதியில இருக்கிற பிரச்சனை, ஒருத்தவங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஒருத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதுக்கு சமாதானம் வரணும். அதுக்கு சமாதானம் வந்தா தான் இவங்க ஒரு இடத்துல இப்பா இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறோம்பா அப்படின்னு வந்தா தான் ஆண்டோடைய காரியங்களை செய்யறதுக்கு மனமே வரும். நான் சுத்தி பாக்குறேன் ஒருத்தவங்களை, உண்மையிலேயே இது நான் சொல்லும் போது கொஞ்சம் நெகட்டிவிட்டியா தெரியும், பிற்போக்கா தெரியும். ஆனா இதுதான் உண்மை. பாருங்க, அவனை வைத்த பொறுப்புல இருக்கும் போது அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கும்படி தேவன் என்ன பண்றான்னா அவனுக்கு அனுகிரகம் பண்றான். அவன் சத்துருக்கள் எல்லாம் இது பண்றான், முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ஆஞ்சி ஊஞ்சி உக்காரும் போது தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் பாக்குறான் தாவீது. வசதி வாய்ப்புகள் எல்லாம் பாக்குறான். நான் நல்லா இருக்கிறேன், நான் கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட வீட்டுல பங்களால என்ன பண்றேன், மாளிகையில இருக்கிறேன், ஆண்டவருடைய வாசம் பண்ற அந்த இடத்த பாக்குறேன், அவர் தான் எனக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு, இவ்வளோ நல்லா இருக்கிறேன் நான். அவர் இடத்துல சொல்றாரு, ஆடுக்கு பின்னாடி போன உன்னை நான் என்ன பண்றேன், இது பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருடைய கூடாரத்தை பாக்குறேன், அது ஓலை வீடு மாதிரி தெரியுது. இவன் இருக்கிறது கல்லு வீடு, அது ஓலை வீடு மாதிரி கூடாரம் போட்டுருக்கு, ஆசரிப்பு கூடாரம். அப்பதான் பாக்குறான், யோசிக்கிறான், நான் எவ்வளவு மாளிகையில இருந்து ஆண்டவரை பயபக்தியோட தொழுது கொள்ள போறேன், அந்த இடத்துல பார்த்தா ஓலை வீடு மாதிரி இருக்குது. எனக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது, தவிக்குது தாவீது. ஐயோ, நான் கேதுரு மரத்தினால செஞ்ச வீட்டுல நான் வாசம் பண்றேன், தேவனுடைய வீடு கூடாரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்குது. தவிக்கும் போது சொல்றான், அவன் பிரச்சனை எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சிருப்பது தான் இந்த நினைப்பே வருது தாவீதுக்கு. ஆண்டவரை பத்தியும் தன்னை பத்தியும் அவன் ஃபர்ஸ்ட் தன்னை பத்தி ஒரு ரியலைஸ் வருது, நான் நல்லா இருக்கிறேனே. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை 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 பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையே மண்டக்குள்ள ஓடின்னு இருக்கும். அவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்றது கூட தெரியாது. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் யோசிக்க தோணும். அது உண்மை, யதார்த்தமான உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனை மத்தியிலையும் என்ன பண்ணனா, நம்ம எந்த அளவுக்கு தேவன் நல்லா நம்மளை வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கிறாரு, அதை யோசிக்கணும். அது அவன் தான் கிரேட்டு. இவர் என்ன பண்றாருன்னா ஆஞ்சு ஓஞ்ச பேர் யோசிக்கிறாரு.
ஏன் இவர் ராஜாவாச்ச கொஞ்சம் யோசித்து இருந்தானா, ஏய் நம்ம இந்த பிரச்சனை ஓடி நிற்கட்டும், ஆண்டவர் ஒரு கூடாரத்தை கட்டுவோம்னு ஏன் கட்டல? இவர் கொஞ்சம் இலைப்பாறுதல் வந்த பிறகுதான், அப்பா ஆண்டவர் என்னை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறமா நான் நல்லா வச்சுக்கிறாரு, ஆனா அங்க போய் பாக்குறேன் ஆண்டவருடைய நினைப்பு வருது. ஆண்டவர் நினைப்பு இருக்கிறதுனால தான் இவன் நினைப்பே வருது. பாக்குறான், ஒப்பிட்டு பாக்குறான். நான் சொன்னல ஒப்பிட்டு பாக்குறது, இப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கணும். ஆன் பண்ணிட்டியா? ஒப்பிட்டு பார்க்கணும். வைக்கணும். அதாப்பன் ஒப்பிட்டு பாக்குறான் பாருங்க. சொல்றான், நான் கேதுரு மரத்துல நான் கட்டின வீட்டுல நான் வாசம் பண்ணது உன் கூட இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி என்ன பண்றான், கூப்பிட்டு பேசுறான். நான் ஆலயத்தை தேவனுக்கு கட்டணும் அப்படின்னும் போது நீ மன விருப்பத்தின்படி செய்ய அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ற, நாத்தான்வேல் என்ன பண்றான் சொல்றான், உன் இருதயத்தின் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருப்பா, நீ என்ன பண்ணு செய் அப்படின்ட்டு இவன் போறான். ஆனா இவன் சொல்லிட்டு போனாலும் நாத்தான்வேலுக்கிட்ட தேவன் பர்சனலா பேசுறாரு. நீ என்ன பண்ணு, தாவீதுகிட்ட போய் சொல்லு, இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணல, கூடார வாசம் பண்ணேன், நான் எந்த கோத்திரத்துக்கிட்டே என்ன பண்ணல, நான் கேட்கல, எனக்கு ஒரு தேவாலயத்தை கட்டு, நான் கூடாரத்துல இருக்கிறேன்னு எனக்கு தேவாலயத்தை கட்டுன்னு நான் கேட்கல, ஆனா நீ என்ன பண்ற, கேட்டு இருக்கிற, நான் எனக்கு ஒரு நான் வாசம் பண்ணும்படி நீ எனக்கு கட்டுவியான்னு கேட்குற. தேவன் அந்த கெத்துல கேட்குற, என்னப்பா தம்பி, உனக்கு நான் வீடை ஏற்படுத்தி வச்சா எனக்கு நீ வீடை கட்டுவியா? தேவன் பாருங்க எப்படி தம்பி, எனக்கு வீடை கட்டுவியா நீ? நம்ம சொல்லுவோம் வீடு கட்டுறான்னு, அந்த மாதிரி எனக்கு வீடு கட்டுவியான்னு கேட்கிறாரு. இப்ப நான் ஒரு இடத்துல சொல்றாரு, இப்ப ஏசையால, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ பாதப்படியில இருக்கிற பூமியில எனக்கு தம் தோண்டு அந்த பாதத்துல உள்ள முள்ளு குத்துற மாதிரி ஒரு இடத்துல, முள்ளு குத்துலயும் அந்த முனையிலையும் அதுவும் தம் தோண்டு இருக்கிற இடத்துல வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுறியான்றார். புரியுதா? பாதப்படின்னா பூமி முழுசா, பூமி உலக உருண்டிய ஆண்டோடைய பாதத்துல முழுசா மறைச்சிக்குது, தம் தோண்டு கோழி கொண்டு மெருகுது போலது. வான சிங்காசனம்ன்றாரு, சிங்காசனமே வந்து அவர் உட்கார்ற இடமே அவ்வளவு பெருசாகுது. பூமி பாதப்படின்றாரு, அது மனக்கட்டையோட சின்னதா இருக்கும் போல. இந்த உலக ஒன்றில அது தம் தோண்டு இருக்கிற இடத்துல இவரு ஆலயம் காட்டுறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தேவையில்லாத கற்பனைலாம், ஜன்னல் ஆடுது, பிசாசு வருதா அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கற்பனை வரணும். ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, அங்க நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவியா? கேக்குற, சரி ஓகே, நீ ஆசைப்பட்டப்பா, ஆசைப்பட்டு அம்மன் தேவாலயத்தை கட்டுனதுனால, நல்லா கவனிங்க, அந்த எண்ணம் தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டதுனால, நல்லா கட்டுங்க, நல்லா சொல்லுங்க, நிரந்தரம் நிலையான ஒரு இடம். இந்த காசாரிப்பு கூடாரன்றது அங்கங்க மாத்தினே இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அதை எடுத்து எடுத்து போற ஒரு 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 ஸ்டைல்ல தான் அதை வந்து தேவன் என்ன பண்ணாரு, வடிவமைச்சார். ஆனா தாவீது வந்தவனே, எனக்கு தேவன் நிலையான ஒரு இடத்தை கொடுத்துறதுனால அவருக்கு ஒரு நிலையான இடத்த நான் என்ன பண்ணணும், கட்டணும்ன்றதுனால அவன் அந்த மாதிரி நிலையான, சொல்லுங்க, நிலையான ஒரு தேவாலயத்தை நம்ம கட்டணும்னு அவன் விருப்பப்பட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டணும்னு நீ ஆசைப்பட்டல, நான் உன் வீட்டை நிலையான ஒரு இடத்தை நான் என்ன பண்ணுவேன், வீட்டை கட்டுவேன், உன் சந்ததிய நிலையான ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து வெப்பண்டான்றார். நீ இவ்வளவு வைராக்கியமா ஆண்டவருக்கு இறங்கும் போது நான் உனக்கு வைராக்கியமா இறங்குவேன் அப்படின்ற. அதைத்தான் நம்ம ஏசாயால பார்க்கிறோம். சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம்
இதை செய்யும். தாவீதின் சிங்காசனத்தையும். இது ஆக்சுவலா தாவீதை பத்தி பேசல, இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுது. ஆனா தாவீதை வலிக்கிறாரு, தாவீதை இழுக்கிறாரு. ஏன்னா அவன் தேவனுக்கு தேவாலயத்தை கட்டினான்ல, அதனால அவன் சந்ததி, அவன் சிங்காசனத்தை வலிக்கிறார், அவன் சந்ததியை வலிக்கிறார். ஹலோ, இது பயங்கரமான ஒரு காரியம். இத கவனிக்கிறவங்க நபங்க, இது அதாவது தங்களுடைய கவனத்தையும் தங்களுடைய சிந்தனையும் தேவன் மேல ஒரு பற்று, ஆசை, தேவன் மேல பைத்தியம், இதுதான் சரியான வார்த்தை. தேவன் மேல பைத்தியமா இருக்கிற ஆளுக்கு தான் நான் சொல்றேன் இந்த சத்தியம் விளங்கும். இந்த சத்தியம் விளங்கும். என்னன்னா, தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான், தேவன் பதிலுக்கு அவன் வீட்டை கட்டுறார். தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டினான். அதாவது தாவீது தேவனுக்கு வீட்டை கட்டினான். தேவன் என்ன சொல்றார், நான் உன் வீட்டை கட்டுவோம்பா. எப்படி கட்டுவானா, உன் சிங்காசனத்தை, நீ ராஜரீகம் பண்ற அந்த ராஜரீகத்தை, உன் சந்ததி இந்த பூமியில ஆண்டுனே இருக்கும், நிலையா இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாதுன்றார். எப்பா, இது பயங்கரமான ஒண்ணு. நீ கிறிஸ்துவனுடைய சபையை கட்டினா, நீ கிறிஸ்துவத்தை வளர்ந்து ஓங்க செய்யும்படி உன்னுடைய பொருளால இல்ல உன்னுடைய உடல் பிரயாசங்களால, நீ உன்னுடைய பணத்தால, உன்னுடைய ஐஸ்வர்யத்தால, உன்னுடைய எல்லா பொருளால நீ ஆண்டவரை கனம் பண்ணினா, பதிலுக்கு அதாவது சபைக்கு, நீ சபைக்கு செய்யறத நீ செஞ்சினா, தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம், அது அந்த ராஜ்யத்தை நீ கட்டினா, நான் சொல்றேன் பர்டிகுலரா உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்க குடும்பத்தை கட்டுவார். இதான் அங்க பாக்குறோம், இந்த ரகசியத்தை தான் நம்ம இதுல பாக்குறோம். தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் அங்க வருது ரோமர்ல. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நான் கொஞ்சம் விவரிச்சு ஒரு மாதிரி நான் சொல்றேன், என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நான் சொல்றேன். ஆனா இதை ஷார்ட்டா சொல்ல முடியல, என்னால ட்ரை பண்றேன் ஷார்ட்டா சொல்றது. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், ரோமர் 1:5. அப்படின்ற. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, தாவீது என்ன பண்ணா, தேவனுக்கு வீட்டை கட்டினான். பதிலுக்கு தேவன் தாவீது வீட்டை கட்டுறாரு. எதை கொண்டுனா, தன்னுடைய குமாரனை கொண்டே கட்டுறாரு. எவ்வா, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. எல்லாரும் காணிக்க கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, இதெல்லாம் நார்மல். கவனிங்க, இதெல்லாம் நார்மல். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க விதைச்சீங்கன்னா, பர்டிகுலர் இந்த எண்ணம் இருக்கணும் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம், ஏன் சொல்றாருல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியம் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும் அப்படின்றாருல. அதே போல தேவனுடைய ராஜ்யம் எங்க வேலை செய்யுது? தேவனுடைய ராஜ்யம் எது? சபை, கிறிஸ்தவம். தேவனுடைய 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷக ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பன் ஊழியம். இந்த 5 ஊழியத்துக்கும், இந்த 5 ஊழியமும் எங்க செயல்படுது? சபையில செயல்படுது, ஊழியக்காரங்க கிடையாது செயல்படுதுல. இவங்களை எல்லாத்தையும் நீங்க தாங்கினீங்கன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க போய் உங்களுடைய இருதயத்தை முழுவதும் கொடுத்துட்டீங்கன்னா, உங்க சந்ததி இந்த பூமியில பர்டிகுலரா யாரெல்லாம் செய்றீங்களோ அந்த சந்ததி வாழும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்கள் வாழும், இந்த பூமியில வாழும். நீங்க போயிட்ட பேர் கூட சாவாம நம்பினீங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து வாழ்வீங்க. நீங்க பாப்பீங்க, உங்க சந்ததி வாழறத நீங்க பாப்பீங்க, உங்க சந்ததி பார்க்கும். நீங்க தேவனுடைய வீட்டை கட்டினீங்கன்னா எவ்வளவு பெரிய இது தெரியுமா? நிறைய பேர் என்ன தெரியுமா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் தங்களுக்காக வாழ்ந்து இருப்பாங்க. ஜோடிஸ், கப்புள்ஸ், அவங்களுக்கு இவளுக்கு என்ன வாங்கலான்னு இவரு யோசிப்பாரு, அவருக்கு என்ன வாங்கலான்னு இவ யோசிப்பா. இப்படி யோசிச்சுன்னு இருப்பாங்க. லவ் பண்ணின்னு இருக்கும் போது இப்படி ஓடின்னு இருக்கும் மனசு.
ஆனா ஒரு குட்டிய போட்ட பேரு குட்டிய பத்தியே யோசிச்சுன்னு இருக்கும். கொண்டாட்டி நினைக்கணும், என்ன கவனிக்கவே மாட்டியே நீ அப்படின்னு. புருஷன் நினைப்பாரு, எப்ப பாரு அதையே கொஞ்சம் நிக்கிறிய, ரொம்ப தோல்ல தூக்கி வச்சு நாடுறியே. ஹலோ, ரொம்ப தோல்ல தூக்கி வச்சு நாடுறியே, எப்ப பாரு அதை பத்தியே நீ பேசுறியே, அதுவும் என்கிட்ட பேசுறியே அப்படின்னு இருக்கும். ஏன்னா புள்ள நினைப்பே வருது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? புருஷன் நினைப்பு இருந்தது. பொண்டாட்டிக்கு எப்படி இருந்தது? புருஷன் நினைப்பு இருந்தது. புருஷனுக்கு என்ன நடந்தது? பொண்டாட்டி நினைப்பு இருந்தது. இப்ப நடுவுல வந்து ஒண்ணு கழிச்சு விட்டுச்சு. யார் நினைப்பு இல்லை, யார் நினைப்பு வரணும். இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா, இப்ப நம்ம யாரையும் சம்மந்தப்படுத்தி பேசல. ஒருத்தரும் சொன்னீங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்ல வந்து என்னதான், ஐயோ பிள்ளைங்க தொல்லைதான் அங்க முள்ள அப்படின்னு எனக்கு வந்து பாலிமர்லயும் புதிய தலைமுறையிலயும் சன் நியூஸ்லயும் நியூஸ் 7லயும் வந்த செய்தி எனக்கு என்னன்னா, பிள்ளைங்க அடங்கவே மாட்டுது. என்ன பண்ணலாம்? தேவனுடைய சபையை நீ கட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு, பிள்ளைங்க அவன் பாதுகாப்பு செம்மையா இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நல்லா கொசு அடிக்கிற மாதிரி நல்லா சாவணும், கொசு நல்லா அடிங்க சொல்றாரு. உனக்கு இருக்குதுடா, சூப்பரா தட்டுறாடா சொல்றாரு. பாருங்க, நம்மளுக்கு என்ன பண்ணா, பிள்ளைங்க எதனா ஆயிடுமா, தனியா போகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஆகுது, அந்த பிள்ளைங்களை நாய் கடிக்குது, கொதறி வச்சுக்குது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து தண்ணியில விழுந்துருமா, அப்படி இப்படின்னு இருக்கும்ல. ஆனா சொல்றாரு, நீ என்ன நம்பினா இந்த பயம் இருக்காதுன்றாரு. ஹலோ, உங்க பிள்ளைங்களுக்கு தேவையான தேவ தூதர்களை தேவன் கட்டளையிட்டு வச்சிருக்கார். ஆழமா நம்பு. சும்மா மேலோட்டமா நம்பினா பயம் இருந்ததா இருக்கும். ஆழமா நம்பு. என் தேவன், அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரும்? நீ வந்து தேவ சபைய, தேவனுடைய ஊழியக்காரங்களை நீ கனம் பண்ணினா, தேவனுடைய ராஜ்யத்துல உன்னுடைய மனதை ஃபுல்லா இணைச்சிட்டினா, உன் சந்ததி, உன்னுடைய சந்தானம், உன்னுடைய வம்சம், உன்னுடைய வித்து காக்கப்படும். ஆமென். இது தேவனே வாக்கு பண்ற. தாவீது என்ன பண்ணா, தேவனுக்கு வீட்டை கட்டினா. அதுக்கு பதில் தேவன் சொல்றார், நீ எனக்கு வீட்டை கட்டினா உன் வீட்டு என்ன வீடு? உன் வீடு என்ன வீடு? இந்த மாளிகை அது கிடையாது. உன்னுடைய சந்ததி, உன் சந்ததி நீ வீட்டை நான் கட்டுறேன் பான்ற வைராக்கியம். நான் ஐயோ, எனக்கு தெளிவா இந்த பிரசங்கம் வந்து உண்மையிலே சொல்றேன், இது வந்து அதாவது பெத்து உங்களுடைய உள்ளத்தை குளிர பண்ற ஒரு பிரசங்கம். ஐயோ உண்மையா சொல்றாங்க, பெத்து உங்களுடைய வயிறு குளிரும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களா, முழுசா ஆண்டோடைய சபைக்கு ஓடியாந்து வேலை செய்ய பார்ப்பாங்க. ஆண்டோடைய ஊழியக்கார கனம் பண்ண பார்ப்பாங்க, காலை கழுவ பார்ப்பாங்க, அவ்வளோ கனம் பண்ணுவாங்க. ஃபுல்லா பயத்திலே இருக்கிறது. என் புள்ள என்ன ஆகுமோ, என் பையன் என்ன ஆகுமோ, என் பொண்ணு என்ன ஆகுமோ, என் குடும்பம் நான் போயிட்டேன்னா என்ன ஆகுமோ. கவனிப்பா, ரகசியத்தை சொல்றேன், உன் குடும்பம் காக்கப்படுற ரகசியத்தை சொல்றேன். தேவனுடைய வீட்டை கட்டு. எப்படியெல்லாம் கட்டினாலும் யோசி. ஆண்டுடைய உள்ளத்தை என்ன பண்ணு, புரிஞ்சுக்கோ, வகை தேடு. நீ பயமே இல்லாம உன் பிள்ளைங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தூக்கின்னு வந்து நிறுத்த வைப்பாரு. ஆண்டவருக்கு அதான் கர்த்தருக்கு பயப்படுதல்ல ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரை முதல்ல வச்சினா குடும்பத்தை குறித்த கவலை எல்லாம் பின்னாடி போயிடும். ஆண்டவர் நல்ல சந்ததியை வாழ வைப்பார். நீ ஆண்டோடைய சபையை கட்டு, ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டு. அந்த ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்து அதுல உன் மனதை வச்சு அதுல உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் போடு. உன் பணத்தை போடு, உன்னுடைய ஹெல்த்தை போடு, உன்னுடைய நேரத்தை போடு, எல்லாத்தையும் போடு. ஆண்டவர் உன் வீட்டை கட்டுறா இல்லையாப்பா. ஆமென். இங்க சொல்றாரு, வைராக்கியம் செய். தாவீதின் சந்ததி அப்படியே கொஞ்சம் சிதறி சின்ன பின்னமா ஆச்சு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார்.
உன் சந்ததிக்கான ஒரு பேரை நான் வைப்பேன். உன் சந்ததியில உன்னுடைய ராஜ்யம், அந்த 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 அப்படியே வர ராஜ்யம் முடிவு வராது. நீங்க பார்க்கலாம், இந்த பூமியில இப்ப நம்ம புரியும்படி பேசுறேன். மு க ஸ்டாலின், கலைஞர், அவங்க சந்ததி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் காணாம போயிடும். இந்த கட்சி இல்லாம வேற கட்சி தலை துவங்கும். ஆனா தாவீது புச்சாம் பாருங்க, எப்படியோ போனான். அவன் என்ன எதிர்பார்ப்போட போயிருந்து ஆண்டோடைய ஆலயத்தை கட்டினானோ எனக்கு தெரியாது. ஆண்டோடைய ஆலயத்தை கட்டலான்னு சொல்லிட்டு மனசு வந்துச்சு. ஆனா தேவன் தூக்குனார் பாருங்க, அவன் சந்ததியில எம்மா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது தேவனே வந்து அவன் சந்ததியில பிறந்து அந்த சந்ததியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், இந்த பூமியே ஆள்றாரு. அது எப்படின்னா குறைவான இது கிடையாது, நித்தியமா இந்த பூமியும் வானமும் பூமியும் ஒழிந்து போவாது. இந்த பூமி நிலையா இருக்க புதிய எருசலேம் வரும்போது அந்த நித்தியமா ஆளக்கூடிய ஒரு சந்ததியா இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஐயோ, அதாவது இவன் தெரியாதனமா போய் அந்த ஹை வோல்டேஜை தொட்டான் தாவீது. அந்த ஹை வோல்டேஜோடைய பவர் தெரியாம போய் தொட்டான். அந்த ஹை வோல்டேஜோட பவர் இதுல தெரிஞ்சு எனக்கு அவன் ஆண்டவர் உட்காரும்படி ஒரு இடத்த வந்து கட்டினான் பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியிலேயே அவன் சந்ததி உட்காரும்படி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து வச்சிருக்கிறார். அம்மா, அந்த சந்ததி, அந்த தாவீதின் சந்ததியில அடியனுடைய பேரர் இருக்குது. ஹலோ, அடியனுடைய பேரர் இருக்குது. எப்படின்னா தாவீதின் சந்ததியில இயேசு வந்தார். அந்த இயேசுவினுடைய சந்ததியில நம்ம வந்திருக்கு. அத யாரெல்லாம் அந்த வெளிப்பாடு வருதோ, நான் ராஜா, தாவீது ராஜா, இயேசு ராஜா, நானும் ராஜா, அந்த வெளிப்பாடு வரும்போது தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். அப்ப இந்த தேவனுடைய சபையை கட்டும் போது தான் இந்த ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய ஸ்லாகியம் பாருங்களேன். என்ன சொல்றாரு? தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர் தெரிந்தனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். முடிஞ்சிச்சா டைம்? ஓகே, முடிச்சல, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நானு இப்போ நீங்க ஆண்டோடைய இதை கட்டினா நீங்க யார கவனிக்கிறீங்க தெரியுமா? அகில உலகத்தையும் ஆண்டு ஆளுகை செய்யற, மறைமுகமா ஆளுகை செஞ்சுக்கிற பயங்கரமான பராக்கிரம தேவனை ஆராதிக்கிறீங்க. அந்த அறிவு இருந்து அவர்கிட்ட நீங்க சும்மா லைட்டா ஒட்டினா பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிற எல்லா கவலை, கண்ணீர், பயம், ஒரு விதமான சந்தேகம், இதெல்லாம் போயிடும். சமாதானமான ஒரு உள்ளம் வந்துடும். எனக்கு பயம் இருந்தது என் பிள்ளைங்களாம் பத்தி, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இந்த வெளிப்பாடு வந்துதான் இவங்க மேல இதுவே பண்ணல, கவனமே போல, ஃபுல்லா ஆண்டவர் மேல கவனம் வந்துச்சு. நம்ம இதுல நம்ம ஊழியத்தை கரெக்டா பண்ணின்னு இருக்கும் போது இவங்க நம்மளை பார்த்து 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 கரெக்ட் ஆயிடுவாங்க. அப்படிதான்டா கதா. பாருங்க, பிள்ளைங்க வந்து நம்ம வார்த்தையை கவனிக்கிறாங்க, நம்ம செயல்களை கவனிக்கிறாங்க. இதுதான் அதிகமா அவங்க கிட்ட பேசுது. நீ வார்த்தையும் செயலும் ஏடா படமா இருந்ததுன்னா அது அப்படியே அந்த படமா வரும்போது அது ஒரு படத்தை உருவாக்கின்னு அது பயங்கரமான படத்தை காட்டும். நீ பழைய படமா இருந்தா இது டிஜிட்டல் படத்துல காட்டும். புள்ள எப்படி இது, நான் 10 அடி பாஞ்சா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுது அப்படின்னா, ஆமா, நீ பழைய படத்தை பிலிம காட்டின, அது புது படத்தை டிஜிட்டல் காட்டுது. அது போல நம்ம வார்த்தையும் நம்மளுடைய செய்கையும் அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா பிள்ளைங்க அப்படியே கவனிக்கிறாங்க, நம்ம ஒவ்வொரு அசைவும் கவனிக்கிறாங்க. அது மனசாட்சி பாருங்க, அதுங்க வந்து பாக்குது, பிள்ளைங்க பாக்குது, அதுங்க மனசாட்சி சுத்தமா இருக்குது. பிள்ளைங்க குழந்தைங்க, அதுங்க மனசாட்சி சுத்தமா இருக்குது, பியூரா இருக்குது. தப்பு செஞ்சு அதுங்க
கலங்கி இல்லை, கலக்கமா இல்லை. அதுங்க மனசாட்சி தப்பு செய்யாம சுத்தமா இருக்குது. அந்த சுத்தமான மனசாட்சியில நம்மளுடைய செய்கையெல்லாம் போய் ஒட்டுச்சுன்னா, அந்த நல்ல நற்கிரியைகள்லாம் போய் ஒட்டுச்சுன்னா அது தவறவே தவறாது. அது தப்பு தப்பு. அந்த பிள்ளை தப்பி போவே போவாது, தப்பான வழியில போவே போவாது. அவன் சுத்தி பார்ப்பான், இவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஊழியக்காரோடைய பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் அப்பாவும் ஊழியம் தான் பண்றாரு, நம்ம நல்லா இருக்கோம், ஏன் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி போறாங்க. தாவீது சொல்றான்ல, நான் நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டேன், ஆனா நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இருந்து தின்றதை நான் பார்க்கலன்றான். அப்போ நம்ம நீதியிலையும் நியாயத்திலையும் உண்மையிலையும் உத்தமத்திலையும் நம்ம நடக்கும் போது நம்ம பிள்ளைங்க கவனித்து பார்ப்பாங்க. பார்க்கும் போது அது அப்படியே அந்த பிள்ளை வந்து கை கொண்டு நடக்கும். அவன் பார்ப்பான், இது சரியில்லை, நல்லா தெரிஞ்சு. நம்ம போனா தெரிஞ்சே போய் எவனா போய் பள்ளத்துல விழுந்து சாவானா? இல்லை, நம்மளுக்கு தெளிவா தெரியுது, இப்படி போனா தப்பான வழியில போவோம், தப்பாயிடும், நம்ம வாழ்க்கை தப்பாயிடும், நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அப்போ நல்லா இருக்கிறது நல்லா உள்ள வந்ததுனால இவன் அங்க பயந்து ஓடியாரும் உள்ள பூந்துப்பான். பயந்து ஓடியாந்துரும். அதுவும் தெளிவா தெரிஞ்சுப்பா. அதனால நீங்க பாக்குற பயங்கர மோசமான காரியங்கள்லாம் நீங்க எவ்வளோ பார்த்து, ஐயோ என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவனுக்குள்ள யோசனை நிறைய இருக்கும். ஐயோ மோசமா இருக்குது, நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். இப்ப நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு மோசமாகுது, இதுவும் போய் கெட்டு போயிடுமா? உள்ள என்னன்னு ஆண்டவர் வேலை செய்யறாரு, என்னன்னா பண்றாரு, அந்த நினைப்பெல்லாம் இவங்களுக்கு வராது. ஐயோ எதனா ஆயிடுமா, எதனா ஆயிடுமா, இந்த அபிசுவாசம், இந்த பயம். ஒரு நடிகர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு, உன் எதிராளி வந்து உன்னை பலவீனம் எப்படி எப்படி தெரியும்னா, நீ பயந்து பேசும்போது அந்த பயத்தின் வார்த்தையை அவன் கேட்ச் பண்றான்னா அதை வச்சே உன்னுடைய பலவீனம் என்னன்னு பார்த்து உனக்குள்ள போது உன்னை நாசம் பண்ணும், உன்னை மேற்கொள்ளுவான்ற அந்த நடிகர் சூப்பரா சொல்றாரு. அதான் உண்மை. பிசாசும் வார்த்தைகளை கவனிப்பான், தேவனும் வார்த்தைகளை கவனிக்கிறார். உன்னுடைய பலவீனம் எதுன்னு பாக்குறாரு. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, என்னை காப்பாத்துங்கன்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா வராது. பிசாசுகிட்ட ஐயோயோ எப்போ வருவான்னு தெரியாது, என் பிள்ளைங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாது, என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது, எனக்கு பயமா இருக்குது, என் பிள்ளைங்களை குறித்து தான் பயமா இருக்குதுன்னா யோபு சொன்ன மாதிரி தான் நீயே சொல்ற. ஒருவேளை என் பிள்ளைங்க தூசித்து இருப்பாங்களோ தேவனுடைய தன்னுடைய உள்ளத்துல, முடிஞ்சது கதை, செத்தே போச்சு பிள்ளைங்க. அந்த ஒரு வேலை அப்படின்னு வந்தது பத்தியா, ஒரே வேலையா அனுப்பிட்டான் எல்லாத்தையும். சந்தேகம். தேவன் நீதிபரர்னு தெரியும், தேவன் சர்வ வல்லவர்னு தெரியாம போச்சு யோபு. அவர் நீதிபரர், என்னை காப்பாற்ற வல்லவர், நல்லவர் அப்படின்னு தெரியாம போச்சு. நான் அவரை பயந்து சேவிக்கிறேன்னா, நான் பயப்படுற என்ன அவர் காப்பாற்ற மாட்டாரா இல்லையா, என் குடும்பத்தை காப்பாற்றுவாரா இல்லையா அப்படின்ற எண்ணம் வராம போச்சு. எப்ப பாரு டர்லயே இருக்கு. என்னாகுமோ, எதாகுமோ, என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, இது எங்கன்னா போய் எதனா கத்துன்னு வந்து ஏதோ ஒரு வழி ஆயிடுமா? நீ முதல்ல சரியில்லைன்னா உன் புள்ள முதல்ல சரி இருக்காது, பார்த்துக்கோ, அவள்தான் முச்சிடலாம். ஆமென். நீ சரியா இருந்தீன்னா உன் புள்ள சரியாயிடும். பெற்றவங்களும் அப்பா சரி இருக்கணும், அம்மாவும் சரி இருக்கணும். நீ யார் கட்டுப்படுத்தணும்ன்றதெல்லாம் இது அலசி யாராயிடும். ஒரு இடத்துல அம்மா சரி இருக்கும், அப்பா சரி இருக்க மாட்டாங்க. அப்பா சரி இருப்பாரு, அம்மா சரி இருக்காரு. வரணும், பயந்து வரணும். எதுக்காக வாழுற பூமியில? உன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் ஆசை எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமேல் யாருக்கு வாழ போற? பிள்ளைங்களுக்காக வாழ போற. நீ யாருக்காக வாழ போற? பிள்ளைங்களுக்காக வாழ போற. 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கும். யார் மேல தப்பு அதிகமா இருக்குது பாரு, அனலைஸ் பண்ணுங்க. 2 பேரும் ஒரு சமரசத்துக்குள்ள வாங்க.
ஆண்டவருக்காக உட்காருவோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுதான் முடியும். பாலா துருபா